إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா அன லகும் பிமன்சிலத்தில் வாலித் உஅல்லிமுகும். இன்னமா அன லகும் பிமன்சிலத்தில் வாலித். தன்னுடைய உம்மத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு தகப்பனுடைய தந்தையுடைய ஸ்தானத்தில் பிமன்சிலத்தில் வாலித், தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றேன். காரணம் உஅல்லிமுகும், உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை கற்றுத் தருகிறேன், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத் தருகிறேன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஹ்தீபுல் அஸ்மாஇ வல் லுகாத் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள், இந்த உலமாக்கள், இந்த அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த ஆசிரியர்கள், இன்னஹும் அஇம்மத்துனா வ அஸ்லாஃபுனா கல் வாலிதீன லனா, இவர்கள்தான் நமது தலைவர்கள், நமது முன்னோர்கள். அஇம்மத்துனா வ அஸ்லாஃபுனா கல் வாலிதீன லனா, நம்மை பெற்றெடுத்த தந்தையாக இல்லாவிட்டாலும் நமது கல்வி தந்தை இவர்கள்தான். இந்த அறிஞர்கள் தான் கல்வி தந்தைகள், கல்வி தகப்பன்கள். அஷ்ஷுயூஹு ஃபில் இல்மி ஆபாஉன் ஃபித் தீன். அதே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அஷ்ஷுயூஹு ஃபில் இல்மி ஆபாஉன் ஃபித் தீன். மார்க்கத்தில் அவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தில் உள்ளவர்கள் தான் இந்த மார்க்கத்தை போதிக்கும் ஆசிரியர்கள், அறிஞர்கள். அல்லாஹ் தஆலா இந்த அறிஞர்களுக்கு என்று பல உயர்ந்த தரஜாக்களை, குறிப்பாக இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு பல உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருஸூன். நீங்கள் ரப்பானியீன்களாக, இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை. வலாக்கின் கூனு ரப்பானியீன், நீங்கள் மார்க்கத்தை போதிப்பவர்களாக இருங்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலேயே சிறந்தவர்கள் என்று யாரை சுட்டிக்காட்டினார்கள்? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தும் வருகிறார்களோ. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, அத்தகையவர்கள் தான் உங்களில் ஆகச் சிறந்தவர்கள், மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பவர்கள். மரணத்திற்கு பிறகும் நம்மை விட்டு நின்று விடாமல் நிலையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும், நம்முடைய மன்னரைக்கும் மஹ்ஷருக்கும் வந்து கொண்டே இருக்கும்
அந்த சதகா ஜாரியாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் 3 விஷயங்களை பற்றி அன்னலார் கூறினார்கள். இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா பிஸலாஸ். 3 விடயங்களை தவிர அனைத்து நன்மைகளும் அவருக்கு நின்றுவிடும். இல்மின் யுன்தஃபஉ பிஹி, சதகத்தின் ஜாரியா, இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இந்த 3 விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு அறிஞருடைய, ஒரு உஸ்தாதுடைய, ஒரு ஆசிரியருடைய சிறப்பை பற்றி உலமாக்கள் கூறும் பொழுது கூறுவார்கள், இந்த 3 விடயங்களும் ஒருங்கிணைந்து ஒரு சேர ஒரு மனிதரிடம் காணப்படும் என்றால் அவர் உஸ்தாது, அவர் ஆசிரியர். சதகத்தின் ஜாரியா, மரமோ கிணறோ பள்ளிவாசல்களோ இவை அனைத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சதகா ஜாரியாவாக ஒருவர் விட்டு செல்ல முடியும் என்றால் அதுதான் நபிமார்கள் விட்டு சென்ற சதகா ஜாரியா, அதுதான் கல்வி. சதகா ஜாரியாவில் உயர்ந்த சதகா ஜாரியா கல்வி. அதை உஸ்தாத் போதிக்கிறார்கள். இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வியை உஸ்தாத் போதிக்கிறார்கள். வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளைகள், அவர் மரணித்த பிறகும் அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். இதை 3ஆவதாக குறிப்பிட்டார்கள். ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர், ஒரு அறிஞர், அவருக்கு தன்னுடைய ரத்தத்தில் பிறந்த குழந்தை இல்லை என்றாலும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை நிரப்ப மாணவர்கள் வந்து விடுவார்கள். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்களுக்காக துஆ செய்ய மாணவர்கள் வந்து விடுவார்கள். இந்த 3 சிறப்பையும் ஒருங்கிணைந்து பெறக்கூடியவர் ஒரு ஆசிரியர். சதகத்தின் ஜாரியா, இல்மின் யுன்தஃபஉ பிஹி, வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இந்த உம்மத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பெயரை கூறும் போதெல்லாம் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகிறோம். அது அவர்களுக்காக, அந்த உஸ்தாதிற்காக, அல் உஸ்தாதுல் அவ்வல், முதல் ஆசிரியருக்காக நாம் செய்யக்கூடிய துஆ. ஒவ்வொரு நபித்தோடரை பற்றி பெயரை சொல்லும் பொழுதும் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் நமது முதல் தலைமுறை உஸ்தாதுமார்கள். ஒவ்வொரு இமாம்களை பற்றி சொல்லும் பொழுதும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் பெயரை சொல்லும் போதெல்லாம் உடனே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். ஆக இந்த சிறப்புகளை ஒருமித்து பெறக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் ஆசிரியராகத்தான் இருப்பார். எனவேதான் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், கூனு ரப்பானியின், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக நீங்கள் இருங்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக நீங்கள் இருங்கள். இந்த உஸ்தாத்மார்களுக்கு என்று பல கடமைகள் செய்ய வேண்டும். உஸ்தாதுமார்கள் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. மாணவர்கள் அறிஞர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, ஷுயூஃப்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. அதில் முதல் கடமை அத்துஆ வல் இஸ்திக்ஃபார் லஹும் பிظஹரில் கைப். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும். ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு போதிப்பது என்ன? மன் தஆ லி அஹீஹி பிظஹரில் கைப் قال له الملك الموكل به آمين ولك بمثل. நமது ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் சகோதரனுக்காக நாம் துஆ செய்கிறோம், அவர் இல்லாத நேரத்தில். அதற்கென்று ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயித்துள்ளான். அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வானாக. உனக்கும் நீ உன் சகோதரனுக்காக என்ன வேண்டிக் கொண்டாயோ, என்ன துஆ செய்தாயோ, அதை போன்று அல்லாஹ் உனக்கும் வழங்குவானாக என்று அந்த மலக்கு துஆ செய்கிறார். சாதாரண நம்முடைய முஸ்லிம் சகோதரனுக்கு துஆ செய்வதற்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்றால் உஸ்தாதுமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு துஆ செய்வதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள்,
ما صليت منذ مات شيخي حماد إلا استغفرت له مع والدي وإني لأستغفر لمن تعلمت منه علما أو علمته علما. என்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் இப்னு சலமா மரணித்த அந்த நாள் முதல் எந்த தொழுகை தொழுதாலும் அதில் என் பெற்றோர்களுக்கு துஆ கேட்கும் போதெல்லாம் என்னுடைய ஆசிரியருக்கும் சேர்த்துதான் நான் துஆ கேட்கின்றேன். என்னுடைய ஷேக் ஹம்மாத் அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் துஆ கேட்கின்றேன். وإني لأستغفر لمن تعلمت منه علما أو علمته علما. யாரிடமிருந்து நான் கல்வி கற்றுக்கொண்டேனோ அவர்களுக்காக நான் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். யாருக்கெல்லாம் நான் கல்வியை போதிக்கின்றேனோ அவர்களுக்காகவும் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய மாணவர் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி லஅதுஉ லிஅபி ஹனீஃபத قبل அபவைய. என் தாய் தந்தையருக்கு துஆ கேட்பதற்கு முன்னதாகவே நான் என்னுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு துஆ கேட்பேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மா பித்து முந்து 30 சனதன் இல்லா வ அன அதுஉ லிஷாஃபிஈ வ அஸ்தக்ஃபிரு லஹு. 30 வருடங்கள் எல்லா இரவும் எல்லா தஹஜ்ஜுடைய நேரத்திலும் என்னுடைய ஆசிரியர் ஷாஃபிஈக்காக நான் துஆ செய்யாமல் இருந்ததில்லை. வ அஸ்தக்ஃபிரு லஹு, அவருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருந்ததில்லை. இது முதல் விடை. உஸ்தாதுமார்களுக்கு ஆசிரியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பழக்கத்தை இந்த சிறு பிராயத்திலிருந்தே நாம் நம்முடைய தொழுகைகளில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரங்களில் அந்த பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். இரண்டாவது, கடந்த ஜும்மா உரையில் நாம் குறிப்பிட்டது போல பொறுமை பேண வேண்டும். உஸ்தாதுமார்கள் கண்டிப்புடன் கோபத்துடன் நடக்கும் நேரங்களில் பொறுமையை நாம் பேண வேண்டும். அஸ்ஸபுரு அலா மா யஸ்துரு மின்ஹு. இந்த உம்மத்தின் முதல் உஸ்தாத் கண்டிப்புடன் நடந்து கொண்டார்கள். சஹாபாக்களிடம் முரணானவற்றை, மார்க்கத்திற்கு முரணானவற்றை ஏதாவது காண நேர்ந்தால் கண்டிப்புடன் நடந்து கொண்ட தருணங்களும் உண்டு. என்னதான் மிகவும் மென்மையான குணத்திற்கு சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் முகம் மாதுளை பழமளவிற்கு சிவந்த தருணங்களும் அன்னலாருக்கு உண்டானது உண்டு. அந்த அளவிற்கு கோபப்பட்டார்கள். ரவாஹு முஸ்லிம் அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா أن رسول الله صلى الله عليه وسلم رأى خاتما من ذهب في يد رجل. ஒரு மனிதருடைய ஒரு கையில் தங்கத்தினால் ஆன மோதிரத்தை பார்க்கிறார்கள். فنزعه, அதை வேகமாக கழற்றினார்கள். فطرحه, அதை தூக்கி எறிந்தார்கள். وقال يعمد أحدكم إلى جمرة من نار فيجعلها في يده. கண்டிப்புடன் கூறினார்கள், நரகத்தின் ஒரு கங்கை, நெருப்பு கங்கை எடுத்து நீங்கள் கையில் வைத்துக் கொள்வீர்களா? இந்த உம்மத்தின் ஆண்களுக்கு பட்டும் தங்கமும் ஹராமாக இருக்கின்றது. எப்படி நீங்கள் ஹராமை ஒரு கையில் வைக்கலாம்? அது நரக நெருப்பில் ஒரு துண்டை கையில் வைப்பதற்கு சமம் என்று கூறி தங்க மோதிரத்தை பிடுங்கி தூக்கி எறிந்தார்கள். ஆசிரியர்கள் கண்டிக்க வேண்டிய நேரங்களும் வரும். அந்த நேரத்தில் ஒரு மாணவர் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை பேண வேண்டும். இந்த கண்டிப்பு என்னுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மைக்காக தான் இந்த ஆசிரியர், இந்த அறிஞர் கண்டிக்கிறார். அந்த நேரத்தில் பொறுமையை பேண வேண்டும். மூன்றாவது, அல் இஹ்திராம் வ தஅதீம், கண்ணியப்படுத்துவது. உஸ்தாதுமார்களை மரியாதை கொடுப்பது, கண்ணியப்படுத்துவது. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அஹத இப்னு அப்பாஸ் மஅ ஜலாலத்திஹி வ பைத்திஹி வ மர்தபத்திஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பாஸ் உடைய மகனார் இப்னு அப்பாஸ். அவர் அந்த சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருந்தும்
ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த ஒட்டகம், அந்த வாகனத்தின் கயிற்றை பிடித்தவர்களாக கீழே நிற்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஸைத் இப்னு சாபித் மார்க்க சட்டக்கலையில் குறிப்பாக ஃபராயித் சொத்து பாக பிரிவினையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அறிஞர் தான் நபித்தோழர் ஸைத் பின் சாபித் அல் அன்சாரி. இப்னு அப்பாஸ் கீழே நின்றவர்களாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஸைத் இப்னு சாபித் அவர்களுடைய அந்த வாகனத்தின் கயிற்றை பிடித்த அடிமை போன்று பணிவுடன் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃஅல பி உலமாஇனா, எங்கள் அறிஞர்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் முன் இந்த அளவிற்கு பணிவாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. எங்களுக்கு உமிர்னா கட்டளையிடப்பட்டுள்ளது. நபித்தோழர்களுக்கு கட்டளையிடுவோர் யாராக இருப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாகதா உமிர்னா அன் நஃஅல பி உலமாஇனா. இப்னு ஹஜர் அல் இஸாபா என்ற புத்தகத்தில் சஹீஹ் என்று பதிவிடக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், குன்து அஸ்ஃபஹுல் வரகா صفحا رفيقا بين يدي مالك هيبة له لئلا يسمع وقعها. இமாம் மாலிக் ஷாஃபிஈ கூறுகிறார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்பாக ஏற்றி புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் மிகவும் மென்மையாக புரட்டுவேன், மிகவும் மென்மையாக திருப்புவேன். காரணம், அதன் சத்தத்தை நான் உண்டாக்கிவிடக் கூடாது. மாலிக், உஸ்தாத் மாலிக் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியம், அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக புத்தகத்தின் பக்கத்தை கூட மிகவும் மெதுவாக திருப்பினேன். லிஅல்லா யஸ்மஅ வகஅஹா, அந்த புத்தகத்தின் பக்கம் திரும்பும் அந்த மெல்லிய சத்தம் கூட அவருக்கு கண்ணியம் செலுத்தாத, அதவிற்கு முரணான காரியமாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் மெதுவாகவே நான் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பக்கூடியவனாக இருந்தேன். இமாம் ரபீ ஷாஃபிஈ உடைய மாணவர், அவர் கூறுகிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மஜ்தரது அன் அஷ்ரபல் மாஅ வஷ்ஷாஃபிஈ யன்துரு இலை ஹைபதன் லஹு. என்னுடைய உஸ்தாத் ஷாஃபிஈ என்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முன் தண்ணீர் அருந்துவதற்கு கூட எனக்கு தைரியம் வந்ததில்லை. அவருக்கு முன்னால் தண்ணீர் குடிப்பதற்கு கூட எனக்கு தைரியம் வந்ததில்லை. ஹைபதன் லஹு, எனது உஸ்தாதின் மீது நான் வைத்திருக்கும் கண்ணியம், பயத்தின் காரணமாக, மதிப்பின் காரணமாக அவர் பார்க்கும் அந்த நேரத்தில் நான் தண்ணி குடித்ததே இல்லை. ஷரீக் அன்-நஹாய் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், கலீஃபா மஹ்தியுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவரிடம் கலீஃபா மஹ்தி, அந்த ஆட்சியாளர், அந்த அரசர், அந்த கலீஃபாவுடைய பிள்ளைகளில் ஒரு மகன் வருகிறார். வந்து சுவற்றில் சாய்ந்தவராக இருந்து ஒரு ஹதீஸை கேட்கிறார். فسأله عن حديث استند أحد أولاد الخلفاء الخليفة المهدي إلى الحائط. حائط என்றால் சுவர். அந்த சுவரில் சாய்ந்தவராக வந்து என்ன கேட்கிறார்? ஒரு ஹதீஸ், கல்வியை கேட்கிறார். ஃபலம் யல்தஃபித் இலைஹி, வந்திருப்பவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அறிஞரிடம் வந்து சுவற்றில் சாய்ந்தவராக ஒரு கல்வியை கேட்கிறார். ஷரீக் அன்-நஹாய் என்ன செய்தார்? அவரிடம் திரும்பி பார்க்க கூட இல்லை. மீண்டும் கேட்கிறார். சுவற்றில் சாய்ந்தவராகவே கலீஃபா மஹ்தியுடைய அந்த மகனார் மீண்டும் அந்த ஹதீஸை கேட்கிறார். ஃபலம் யல்தஃபித் இலைஹி, அவருக்கு பதில் அளிக்கவும் இல்லை, கேட்கும் அந்த நபருடைய பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. பிறகு அந்த கலீஃபாவுடைய மகன் கேட்கிறார், قال أتستخف بأولاد الخلفاء, கலீஃபாக்களுடைய மகன்களை நீங்கள் இப்படித்தான் நடத்துவீர்களா?
உங்களுக்கு கலீஃபாக்களுடைய மகன்களை கண்ணியப்படுத்த தெரியவில்லையா? அதற்கு அந்த ஆலிம், அந்த ஆசிரியர் கூறுகிறார், கால ஷரீக் லா வலாகின்னல் இல்ம அஜல்லு இன்தல்லாஹ் மின் அன் உதையிஅஹு. அவ்வாறல்ல, நான் கலீஃபாவையும் மதிக்கிறேன், அவர்கள் குடும்பத்தின் அனைவரையும் மதிக்கிறேன், ஆனால் கல்வி என்பது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுள்ளது. வலாகின்னல் இல்ம அஜல்லு இன்தல்லாஹ், உன்னிடம் கற்றுக் கொடுத்து அதபு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத உனக்கு கற்றுக் கொடுத்து அதை வீணாக்குவதை விட அதை நான் பாதுகாத்து அல்லாஹ்விடம் புனிதமான இந்த கல்வியை நான் உனக்கு கற்றுக் கொடுக்காமல் பாதுகாப்பதுதான் சிறந்தது. இமாம் ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆமஷுடைய உஸ்தாத் இப்ராஹிம் அன்-நஹாய், குன்னா நஹாபு இப்ராஹிம் கமா யுஹாபுல் அமீர். குன்னா நஹாபு, ஹைபத், கண்ணியத்துடன் மரியாதையுடன் கூடிய ஒரு பயத்திற்கு தான் ஹைபத் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அரசனை எப்படி பயப்படுவார்களோ அப்படி நாங்கள் எங்கள் உஸ்தாத் இப்ராஹிம் அன்-நஹாயை பயந்தவர்களாக இருந்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சட்டத்தை பற்றி உமர் அல்-கத்தாபிடம் கேட்க வேண்டும் என்று பல நாள் நான் தயங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் முன் சென்று கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு வரவில்லை. இப்னு அப்பாஸ் உமர் அல்-கத்தாபை பற்றி கூறுகிறார்கள், மக்கத்து சனதைனி உரீது அன் அஸ்அல உமர் இப்னு அல்-கத்தாப் அன் ஹதீஸ் மா மனஅனி மின்ஹு இல்லா ஹைபத்துஹு. 2 வருடம் அவர்களிடம் சென்று கேட்கலாம் என்று உள்ளத்தில் ஆசை வைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் முன் சென்று கேட்பதற்கு பயம். وقال إسحاق الشهيد كنت أرى يحيى القطان يصلي العصر. يحيى ابن سعيد القطان رحمة الله عليه அசர் தொழுது முடித்த பிறகு பள்ளிவாசலில் சாய்ந்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள். ثم يستند الى اصل مناره مسجد فيقف بين يديه. அவர் அமர்ந்தவராக இருப்பார், அவருக்கு முன் நிற்பவர்கள் எல்லாம் இந்த வரலாற்றில் பெரும் அந்தஸ்தை பெற்ற கல்வி கடல்கள். யஹ்யா அல்-கத்தான் முன்பு நிற்பவது فيقف بين يديه علي بن المديني والشاذكوني وعمر بن علي وأحمد بن حنبل ويحيى بن معين وغيرهم. أحمد بن حنبل يحيى بن معين என்ற இந்த கல்வி கடல்கள் அனைவரும், இந்த ஆழமான கல்வியை பெற்ற இமாம்கள் அவர்களுடைய ஆசிரியருக்கு முன்பாக நின்று கொண்டு கல்வி தேடுவார்கள். அசரை தொழுது முடிந்து அவர் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார்கள். மக்ரிபுடைய வக்த் வந்துவிடும், வஹும் கியாமுன், அவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். அலா அர்ஜுலிஹிம், அவர்களின் கால்களில் நின்று கொண்டே இருப்பார்கள், கல்வி கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இலா அன் தஹீன ஸலாத்துல் மக்ரிப், மக்ரிபுடைய வக்த் வந்துவிடும். லா யகூலு லிஅஹதின் மின்ஹும் இஜ்லிஸ், அவரும் அந்த மாணவர்கள் யாரையும் இஜ்லிஸ் என்று கூறவில்லை. வலா யஜ்லிசூன ஹைபத்தன் வ இஅலாமா, அந்த உஸ்தாதை மிகவும் மதிக்கும் காரணத்தால் அவர்களும் அந்த மாணவர்களும் மக்ரிப் வரை நின்று கொண்டே அதபுடன் கல்வியை கற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த உலமாக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இந்த அளவு நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் கல்வி உடையவர்களுக்கு கண்ணியம் கொடுத்ததால் தான் கல்வியுடைய பரக்கத் அவர்களுக்கு கிடைத்தது. நான்காவது உஸ்தாதை பற்றி குறையோ புறமோ பேசக்கூடாது. ஆசிரியர்களை பற்றி, ஷுயூஹ்களை, அறிஞர்களை பற்றி குறையோ புறமோ பேசக்கூடாது. இன்னல் முஅல்லிம வத்-தபீப கிலாஹுமா லா யன்ஸஹானி இதா ஹுமா லம் யுக்ரமா ஃபஸ்பிர் லிதாஇக இன் அஹன்த தபீபஹு
وَاصْبِرْ لِجَهْلِكَ إِنْ جَفَوْتَ مُعَلِّمًا. முஅல்லிம் கல்வியை கற்றுக் கொடுப்பவரும், தபீப் மருத்துவரும் அவர்களுக்கு சரியான முறையில் நீங்கள் கண்ணியம் செலுத்தவில்லை என்றால் ஒருபோதும் அவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய உபதேசம், அவர்களுடைய கல்வி உங்களுக்கு பயனளிக்காது. வஸ்பிர் லிதாயிக இன் அஹன்த தபீபஹு. நீ நோயை சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். மருத்துவரின் பேச்சை கேட்கவில்லை என்றால், மருத்துவரை மதிக்கவில்லை என்றால், அதே போல் ஜஹலில் நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அறியாமையில் நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன் ஜஃபௌத முஅல்லிமா. ஆசிரியரை நீ மதிக்காமல் இருந்தால், ஆசிரியரை நீ மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்காமல் இருந்தால் அறியாமையில் நீ நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தாவது, அவர்களுடைய கண்ணியத்தில், நமது ஆசிரியர்களுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதத்தில் ஏதாவது புறம் பேசப்பட்டால், யாராவது தவறாக விமர்சித்தால் அங்கே அவர்களுக்காக முதலில் நிற்பவர் மாணவராகத்தான் இருக்க வேண்டும். எப்படி நம் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்க மாட்டோமோ அதே போல் நமது கல்வி தந்தையாக இருக்கக்கூடிய ஆசிரியரை விட்டுக் கொடுக்க கூடாது. சாதாரண ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறி இருக்கிறார்கள்? திருமிதியில் பதிவாகக்கூடிய ஹஸனான ஹதீஸ், மன் ரத்த அன் இர்தி அஹீஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி நார யௌமல் கியாமah. யார் தன்னுடைய சகோதரன் ஒருவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறாரோ, சகோதரன் ஒருவருடைய மரியாதையை, மானத்தை பாதுகாக்கின்றாரோ, மறுமையில் அல்லாஹ் தஆலா அவன் முகத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக திருமிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு ஜமாஅ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதோடு ஒரு மாணவர் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விஷயங்களை குறிப்பிடும் பொழுது, وَمِنْ ذَلِكَ أَنْ يُعَظِّمَ حَضْرَتَهُ وَيَرُدَّ غِيبَتَهُ. உஸ்தாத் இருக்கும் பொழுது, ஹாதிராக இருக்கும் பொழுது கண்ணியப்படுத்த வேண்டும். وَيَرُدَّ غِيبَتَهُ. உஸ்தாத் இல்லாத பொழுது உஸ்தாதை பற்றி யாராவது மதிப்பு குறைவாக புறம் பேசினால் அதை தடுக்க வேண்டும். وَيَغْضَبَ لَهَا. அதற்காக கோபப்பட வேண்டும். فَإِنْ عَجَزَ عَنْ ذَلِكَ. ஆசிரியர்களை பற்றி புறம் பேசப்படும், ஆசிரியர்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம் கெடுக்கப்படும் அந்த சபையில் அதை தடுக்க முடியவில்லை என்றால் فَإِنْ عَجَزَ عَنْ ذَلِكَ قَامَ وَفَارَقَ ذَلِكَ الْمَجْلِسَ. எழுந்து அந்த சபையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். எழுந்து அந்த சபையை விட்டு வெளியேறி விட வேண்டும். அன்பானவர்களே, உஸ்தாதுமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நமக்கு இந்த மார்க்கத்தை, மறுமையின் ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்களுக்கு அவர் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடன் சரியான முறையில் நடக்க வேண்டும், அணுகுமுறைகளை பேண வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எதை கேட்டோமோ அதை சொன்னோமோ அதை நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், அதை வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விலாவரியாக விவரமாக கூறுகிறார்கள். மின் ஹக்கில் ஆலிமி அலைக் அன் துஸல்லிம அலல் கௌமி ஆம்மதன் வ தஹுஸ்ஸஹு பித்தஹிய்யா. ஒரு சபையில் வந்து அமர்ந்தால் உள்ளே வரும் பொழுது அந்த சபையினர் அனைவருக்கும் சலாமை கூறிக்கொண்டு, சலாம் அலைக்கும் என்று கூறிக்கொண்டு உள்ளே வர வேண்டும். உஸ்தாதிடம் தனிப்பட்ட முறையில் சலாமை தெரிவித்து கண்ணியப்படுத்த வேண்டும். தஹுஸ்ஸஹு பித்தஹிய்யா. தஹிய்யத்தை அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் ஸலாமு அலைக்கும் என்று கூற வேண்டும். வ அன் தஜ்லிஸ அமாமஹு.
அவர்களின் முன் அருகிலோ அவர்களுக்கு பின்புறமோ அமராமல் அவர்களுக்கு முன் கண்ணியமான முறையில் அமர்ந்திருக்க வேண்டும். வலா துஷீரன் ஐந்தஹு பியதிக், அவரை சுட்டிக்காட்டி எதுவும் பேசக்கூடாது, அவரை சுட்டிக்காட்டக்கூடாது. வலா தஅமிதன் பிஐனிக கைரஹு, அவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பார்வை அவரின் மீது இருக்க வேண்டும். உங்கள் பார்வை உஸ்தாதை நோக்கி உஸ்தாதை கவனித்தவாறு இருக்க வேண்டும். சிறந்த மாணவர்கள், சிறந்த உஸ்தாத் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்கள், நபி தோழர்கள். அந்த மாணவர்கள் அந்த உஸ்தாதுடைய சபையில் எப்படி இருந்தார்கள்? கஅன்ன அலா ரூஸிஹிம் தைர், அசையாமல் ஒவ்வொருவருடைய தலையில் பறவை இருந்தால் அப்படியே இருந்துவிடும், அந்த அளவிற்கு அசையாமல் கண்ணியமான முறையில் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய சபையை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்தியில் கஅன்ன அலா ரூஸிஹிம் தைர், அவர்களுடைய தலைகளில் பறவைகள் அமர்ந்தால் எப்படி அசையாமல் இருப்பார்களோ அது போன்ற சிலைகளை போன்ற அசையாமல் உன்னிப்பாக உஸ்தாதுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கவனித்து பேணுதலாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க அமர்வாக உஸ்தாதிற்கு முன்பாக நாம் அமர்வது இருக்க வேண்டும். வலா தகூலன்ன கால ஃபுலானும், உஸ்தாத் ஒன்று கூறினால் அவர்கள் இப்படி கூறினார்களே, இவர்கள் இதற்கு மாற்றமாக கூறினார்களே என்று ஒருபொழுதும் சபையில் வைத்து கூறக்கூடாது, ஒருபொழுதும் சபையில் வைத்து கூறக்கூடாது. வலா தகதபன் ஐந்தஹு அஹதன், உஸ்தாத் இருக்கும் சபையில் யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. வலா துஸார்ர ஃபீ மஜ்லிஸிஹி, உஸ்தாத் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வலா துஸார்ர, அருகில் இருப்பவனுடன் எதுவும் ரகசியம் பேசிக் கொண்டு இருக்கக்கூடாது, அருகில் இருப்பவனுடன் எதுவும் ரகசியம் பேசி இருக்கக்கூடாது. வ இன் கானத் லஹு ஹாஜத்துன் சபக்தல் கௌம இலா ஃபிதுமதிஹி, உஸ்தாதிற்கு ஏதாவது தேவை என்றால் விரைவில் விரைந்து சென்று ஹிதுமத் செய்யக்கூடிய முதல் நபராக நீ இருக்க வேண்டும். சபக்தல் கௌம இலா ஃபிதுமதிஹி, உஸ்தாதிற்கு ஏதாவது தேவை என்றால் முதலில் அவருடைய தேவை நிறைவேற்றி வைப்பவனாக நீதான் இருக்க வேண்டும். ولا تشبع من طول صحبته ولا تشبع من طول صحبته, நாம் ஷாஃபி கூறியதை போன்று சுஹ்பத்து உஸ்தாதி வ தூலு ஸமானி, 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் இந்த உஸ்தாதுடன் இருந்து விட்டோம், இனி இவருடைய கல்வி அனைத்தும் நமக்கு கிடைத்து விட்டது, நாம் இனி இவரை விட்டும் பிரிந்து சென்று விடலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வலா தஷ்பஅ மின் தூலி சுஹ்பதிஹி ஃபைன்னமா ஹுவ கன்னஹ்ல, அவர் பேரித்த மரத்தை போன்றவர். தன்ததிரு மதா யஸ்குது அலைக மின்ஹா ஷை, பேரித்த மரத்தின் கீழ் இருந்து பேரித்த மரம் ஒவ்வொன்றும் எப்பொழுது விழும் விழும் என்று காத்திருப்பவனை போன்று நீ இருக்க வேண்டும், அங்கேயே காத்திருக்க வேண்டும். எப்பொழுது அவருடைய கல்வி உனக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி வரும் என்று உனக்கே தெரியாது, ஒவ்வொன்றாகத்தான் வரும், பொறுமை வேண்டும். எனவேதான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், தூலு ஸமானி சுஹ்பத்து உஸ்தாதி வ தூலு ஸமானி, நீண்ட காலம் கல்விக்கு தேவைப்படும், உஸ்தாதுடைய தோழமை தேவைப்படும், உஸ்தாதுடைய தோழமை தேவைப்படும். வலா தஷ்பஅ மின் தூலி சுஹ்பதிஹி, இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டோம், இனி இவருடைய தேவை நமக்கு இல்லை என்ற எண்ணம் எந்த உஸ்தாதை பற்றியும் வந்துவிடக் கூடாது. நஹ்லத்தை போன்றவர்கள், பேரித்த மரத்தை போன்றவர்கள், அவர்களிடம் இருந்து இந்த மரத்திலிருந்து எப்படி பேரித்தம்பழம் ஒவ்வொன்றாக விழுகிறதோ அது போன்று கல்வியும் ஒவ்வொரு முத்துக்களாக மாணிக்கங்களாக வைரங்களாக விழுகும். அதை பொறுமையுடன் இருந்து சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு தயாரிப்பை, பொறுமையை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அமல்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.
இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நமது சகோதரர்கள் பசியாலும் பயத்தாலும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பசியையும் பயத்தையும் அல்லாஹ் போக்கி நிம்மதியான சந்தோஷமான பயமின்றி அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் சகோதரர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய நோய்க்கு அல்லாஹ் விரைவில் நிவாரணத்தை வழங்குவானாக. நம்மில் யாரெல்லாம் கடன் தொந்தரவால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கடனை அல்லாஹ் விரைவில் அதற்கான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் வழங்குவானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقيموا الصلاة.